11:12. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வசனம் எங்களோடு இடைபெடட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ஹல்லேலூயா. அதுக்கு மேல 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஆங்கிலத்தில் ஈவில் அப்படின்னு சொல்லி தீமை எப்படி வேணா சொல்லலாம், ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. விரோதமாய் என் தமிழில் போட்டிருக்காங்க. விரோதமாய் பேசுறது, தீமையானதை குறித்து பேசுறது, குற்றப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பேசுகிறதை சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு குடும்பங்களில் வர பிரச்சனை, ஊர்களுக்கு நடுவே வர பிரச்சனை, மாநிலங்களுக்கு நடுவே வர பிரச்சனை, நாடுகளுக்கு நடுவே வருகிற பிரச்சனை எல்லாமே எங்கிருந்து தொடங்குறதுன்னு சொன்னால் பேசுகிற பேச்சிலிருந்து தான் என்ன பண்ணுகிறது, தொடங்குகிறது. பெரிய யுத்தங்களும் பல கொலைகளும் விழுவதும் என்ன பண்ணுது, அதிலிருந்து தான் என்ன பண்ணுகிறது, தொடங்குறது. திரும்ப நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேட்குற ஒரு கேள்வி, இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார்? மறந்துடக்கூடாதீங்க, யாக்கோபு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். ஏதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆண்டவர் இது நம்ம எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிரும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, விரோதமாய் பேசுகிறவர்களுக்காக, உலகத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களுக்காக எழுதி வச்சிருக்காரு நம்ம நினைச்சிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுறார். இந்த யாக்கோபு புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதுக்கு அப்படிங்கிறார். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்கிறீங்களே அப்படின்னு என்ன பண்ண சொல்றார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சபையிலே யாக்கோபு கடிதம் எழுதி கொண்டு போகிற அந்த சபையில ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள், திருவிருந்து எடுத்த ஜனங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்களாக, விரோதமாய் பேசுகிறவர்களாக, மற்றவர்களை குற்றம் சுமத்துகிறவர்களாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். அதை தவறு என்று சொல்லிதான் யாக்கோபு என்ன பண்றாரு, இந்த இடத்துல அவங்கள திட்டி என்ன பண்றாரு, அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாரு, எழுதுறாரு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கோபப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க, மெதுவா பேசுங்க, கவனிங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நாவை அடக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு, ஏன்னா அது ஒரு காட்டையை கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்றார். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்ப நாம தியானிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, விரோதமாய் என்ன பண்ணாதீங்க, பேசாதீர்கள் என்று சொல். இந்த விரோதமாய் பேசுவது அப்படின்னு சொன்னா, விரோதம் அப்படின்னு சொன்னா 3 காரியம் நம்ம அதுக்குள்ள வரையறுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, காசிப் அப்படின்னு சொன்னா புறம் கூறுவது. ஒருவர் இல்லாத போது அவர் முதுகுக்கு பின்னாடி அவரை பற்றி கேலி பேசுவது, கிண்டல் பேசுவது, புறம் பேசுவது, இது விரோதமாய் பேசுகிற பேச்சு தான். அடுத்தது என்ன சொன்னா, ஸ்லண்டர், அதாவது அவதூறு பேசுவது. ஒருவரை குறித்து ஒருவரை காயப்படுத்துகிற மாதிரி, ஒருத்தரை வந்து கண்ணீர் சிந்துகிற மாதிரி, ஒருத்தரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது, அதுவும் பேசக்கூடாது. 3வது குறை பேசுவது, ஒருத்தவரை குற்றம் சுமத்துவது. அவங்க குறையே செஞ்சிருக்கலாம், அவங்க தவறே செஞ்சிருக்கலாம், தவற எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ, எப்படி அவங்களுக்கு விளக்கி சொல்லணுமோ அப்படி விளக்கி சொல்லணும், குற்றம் சுமத்தக்கூடாது. இது எல்லாமே நேரடியாக அவங்கள பேசுறது. இது எல்லாமே நம்ம வரப்போற வார்த்தைகள்ல தியானிக்க போறோம். இது எல்லாவற்றையும் தான் இந்த இடத்துல யார் டீல் பண்றாரு, யார் பேசுறாருன்னு சொன்னா யாக்கோபு பேசுறார். ஒரு சபை அல்லது ஒரு குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் என்பது ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது, ஒருவரை ஒருவர் யுத்தம் பண்ணுவது, ஒருவரை ஒருவர் அவருக்குள்ள அவரை வந்து அடிச்சு கீழே தள்ளுவது, அவரை குறை சொல்லி அவரை மட்டம் தட்டுவதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சபையை உருவாக்கவில்லை. உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தாலே மீட்டு ஒரு இடத்துல கூடியிருக்க வைக்கல. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை கட்டுவதற்காக, அவர்களை எழுப்புவதற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். குறை கூறுவதும், புறங்கூறுவதும், அவதூறு பேசுவதும் பிசாசானவனுடைய செயல். ஹல்லேலூயா. யாருடைய செயல்? பிசாசு.
ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்த பிறகு இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக யாரிடத்துல வந்து பேசுகிறான்? ஏவாள் இடத்துல. எப்ப வந்து பேசுறான்? யாரு? ஏவாள் தனிமையாக. என்ன தனிமை? யாரை பத்தி அவன் பேச போறான்? கடவுளை பத்தி பேசுறான். என்ன கேட்கிறான்? கடவுள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரான்னு பேசுறான். அப்ப கடவுளை பத்தி பேச போறான், பிதாவை குறிச்சு பேச போறான். யாருக்கிட்ட பேச போறான்? ஏவாள்கிட்ட பேச போறான். ஆனா அங்க யார் இல்ல? ஆதாம் இல்ல, அப்புறம் தேவன் இல்ல. ஆனா தேவனுக்கு தெரியும் இது எல்லாமே. அங்க என்ன நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அங்க பிரசண்டா என்ன பண்ணல? இல்ல. பிரசண்டா இல்ல அப்படின்னு சொன்னா அவர்களோடு அந்த பயணத்துல என்ன பண்ணல? இல்ல. ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் எல்லாத்தையும். அவன் பிசாசு நினைச்சுக்கிட்டா ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி. இதுதான் பிசாசானுடைய வேலை. ஏன் ஆண்டவர் அவர்களோடு பிரசண்டா இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களோடு உறவாடி கொண்டு இருக்கும்போது சர்ப்பத்தின் வழியாக வந்து நின்று பேசலாமே. ஏன் பேசலாமே? ஏன்னா அதுதான் அவனுடைய பேச்சு. புறம் கூறுவதும் அவதூறு பேசுவதும் அதுதான் அவனுடைய பேச்சாக என்ன பண்ணுது இருக்குது. இப்ப இந்த பாவத்தை அவன் என்ன பண்றான்? புறம் கூறுகிற பாவத்தை கடவுளை இல்லாம என்ன பண்றான்? ஏவாளுக்குள்ள விதைச்சு அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. இப்ப அந்த பழத்தை சாப்பிட்டுன்னு பாவம் அவங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்குது. பாவம் பிறக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, ஆதாமே ஏன் இந்த பழத்தை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே தெரியாம நான் தான் சாப்பிட்டேன், அது என் மேலதான் தப்பு, என் மேலதான் குறை ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆதாம் என்ன சொன்னா? மனைவியை சொன்னா. எனக்கு தெரியாத ஆண்டவர், நீர் கொடுத்த மனைவியை கூட சொல்ல, நீங்க கொடுத்த பெண்ணு தான் எனக்கு என்ன பண்ணா கொடுத்தா, எனக்கெல்லாம் தெரியாது. தான் வாயிலுக்குள்ள சாப்பிட்டது 5 பரோட்டா சாப்பிட்ட மாதிரி என்ன பண்ணான்? அந்த பழத்தை சாப்பிட்டான். அது அவனுக்கு பெருசா தெரியல. நீங்க கொண்டு வந்து அந்த ஏவாள்னாலதான் நான் என்ன பண்ண ஆண்டவரே. அப்ப எப்படி குற்றம் சுமத்துறான்? ஏவாளை குற்றம் சுமத்துகிறான். ஏவாளை படைத்த கடவுளையும் என்ன பண்றான்? குற்றம் சுமத்துகிறான். பாவம் வந்தவன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? இப்படிதான் என்ன பண்ணுது? மாற ஆரம்பிக்குது. பிசாசானவன் செய்கிற செயல் என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு பாவம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டாவே இன்னொருவரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேச தூண்டுறோம். ஹல்லேலூயா. ப்ரோன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இன்னொருவரை காயப்படுத்துகிறதுக்கு பேச தூண்டுறோம். இயேசுவை பிதாவை காயப்படுத்துற மாதிரி தான் யாரு பேசுறானா? ஆதாம் பேசுறான். நீங்க படைச்சதுதான் ஆண்டவரே, நீங்க படைச்சு கொண்டு வந்த பெண்ணால தான் நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப இயேசு பிதாவுக்கு மனசு குத்தணும், பிதா காயப்படணுங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல என்ன பண்றான்? வெளிப்படுத்துறான். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னொருவரை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிசாசு எனக்குள்ள வேலை செய்யறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பிசாசு எனக்குள்ள வேலை செய்யறான்னு அர்த்தம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சகோதர சகோதரியை, ரொம்ப அழுத்தம் திருத்தமான வேத பகுதி இந்த யாக்கோபினுடைய புத்தகம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 3ஆம் அதிகாரம் 15ஆம் சொல்றாரு, உலக ஞானம் அது தேவையில்லை, உலக சிநேகம் அது தேவையில்லை, உலகம் எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்காதீங்க, உங்களை நீங்களே தாழ்த்துங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. பெருமை இருக்கக்கூடாது. பெருமை, ஒரு மனிதனுக்குள்ள பெருமை வரும் பொழுதுதான் இன்னொருவனை குற்றம் சுமத்தக்கூடிய, இன்னொருவனை காயப்படுத்துகிற ஒரு மனநிலைமைக்குள்ளாக அவன் செல்ல ஆரம்பிப்பான். பெருமை தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். ஏன் அப்படி அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி குற்றம் சுமத்த மாதிரி பேசுறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்குள்ள இந்த பெருமை கொண்டு வருது என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை. பெருமை என்ன கொண்டு வரும்? பொறாமை என்ன பண்ணும்? கொண்டு வருமா. 2வது, அவர்களை தங்களை விட குறைவாக இருக்கணும், அவங்களை தங்களை விட மட்டம் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பேசுறாங்க. 3வது, அவங்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரியான விரோதமான வார்த்தைகளை என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ஸோ இது எங்கேயோ உலக ஜனங்களை விட்டுருங்க. ஏன்னா அவர்களுடைய மனநிலைமை அப்படிப்பட்டதாக தான் இருக்கும், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை நமக்கு சொல்றாரு. யாக்கோபு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் எழுதுறாரு, நமக்கு தான் எழுதுறாரு. நமக்குள்ள அப்படிப்பட்ட மனநிலைமை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளை அறியாமையே இந்த தவறுகளை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். யாரும் நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம குடும்பத்திலேயும் ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், தம்பி தங்கச்சிங்களே ஆகட்டும், இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், மற்றவர்களை காயப்படுத்துகிற, மற்றவர்களை கோபம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வார்த்தைகளை விடுறோம். அந்த வார்த்தைகள் எப்படி அவர்களை கஷ்டப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 11வது வசனம் 12வது வசனத்துல விரோதமாய் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 4 காரியத்தை என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். அதுல முதல்ல 11வது வசனம் பாருங்க.
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்ன பண்ணுகிறான்? பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நல்லா கவனிங்க, இந்த 11ஆம் வசனத்துல சகோதரரே முதல்ல விரோதமாய் பேசாதீர்கள், ரெண்டாவது சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, ரெண்டாவது சகோதரன், மூணாவது தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். 3 முறை சகோதரன் 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 ஒரே வசனத்துல என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன பண்றாரு? பேசுறாரு. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சகோதரன் என்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி வச்சுக்கலாம், இவங்க தான் பிரதர் அண்ட் சிஸ்டர். இங்க ஒரு சபைக்கு எழுதுகிறார், உலகபூர்வமாக மாம்சத்திலே எல்லோரும் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தது இந்த சபை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிறந்தவர்கள் தான் இந்த சபை என்பது. அப்ப நல்லா கவனிங்க, ஒருத்தரை குற்றம் சுமத்துவதற்கு முன்பு நாம் நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் சரியான எண்ணமா என்ன பண்ணணும் இருக்கணும். என்ன எண்ணமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின் கீழே பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிறோம் என்று சொன்னால் அவரை இன்னொரு ஆளா பார்க்க கூடாது, அவரை வேறு ஒரு குடும்ப ஆளா பார்க்க கூடாது, அவரை வேறு ஒரு ஜாதி ஆளா பார்க்க கூடாது, அவர் வேறு ஒரு படித்தவனா படிக்காதவனா பார்க்க கூடாது, அவன் பணக்காரனா ஏழையா என்று பார்க்க கூடாது. முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா என் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களும் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. என்னை தாயின் வயிற்றிலே கர்த்தர் உருவாவதற்கு முன்னமே என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, என் பக்கத்துல இருக்கிறவங்களையும் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நானா ஒரு டிவிஷன், ஒரு பிரிவை பிரிச்சு வச்சுட்டு அவர்களை குற்றம் சுமத்துவது, அவர்களை காயப்படுத்துவது அப்படின்னா, உலக மனுஷனுக்கு அந்த புத்தி இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் அதுல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கிடையாது. சபைக்குள்ள இருக்கும்போது சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர் அப்படிங்கிறோம். சபையை தாண்டி வெளியே போன உடனே அவன் பணக்காரன், இவன் ஏழை, அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் அந்த ஊருக்காரன், இவன் இந்த ஊருக்காரன், நான் ஆண் நீ பெண், இப்படி என்று சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒருவருக்கு ஒருவர் ஒரு பிரிவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் குற்றம் சுமத்துகிற, விரோதமாய் பேசுகிற மனநிலைமை கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன பண்ணுது வருது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் விட்டு ஆண்டவர் கேட்கிறாருன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணீர் விட்டால் ஆண்டவர் கேட்பாரு. என்ன ஒருத்தர் காயப்படுத்தும் போது உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொன்னா, நான் இன்னொருவரை காயப்படுத்தும் போது அவர்களும் முழங்கால் இட்டு உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்கன்னா யார்கிட்ட போய் ஆண்டவர் கேட்பாரு? என்ன விரோதமா பேசுறவங்ககிட்ட நான் முழங்கால் இட்டு ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுது, என்ன யார் விரோதமா பேசுனாங்களோ அவங்கள போய் யார் கேள்வி கேட்பா? ஆண்டவர் கேட்பார். இப்ப நான் இன்னொருவரை பேசுறேன், அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னு சொன்னா அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் யாருக்கிட்ட வந்து பதில் கேட்பாரு? என்கிட்ட தான் கேட்பார். இது நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உலக ஜனங்களை விட்டுருங்கன்ட்டேன். தேவ பிள்ளைகளாகிய நம்ம தான் என்ன பண்ண கொடுக்கணும்? நம்ம ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு என்ன பண்ணும் இருக்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:10. விசுவாச குடும்பத்தாருக்கும் ஹல்லேலூயா. பவுல் இங்க சொல்லல உங்க குடும்பத்தாருக்கு மாத்திரம் நன்மை செய்யுங்க, உங்க ஜாதியாளுக்கு மாத்திரம் நன்மை செய்யுங்க, உங்க ஊர்க்காரங்களுக்கு மாத்திரம் நன்மை செய்யுங்க, உங்க பணக்காரங்களுக்கு மாத்திரம் நன்மை செய்யுங்க அப்படியே சொல்றாரு. பணக்கார குடும்பம், உங்க ஜாதி குடும்பம், உங்க மொழி குடும்பம், உங்க ஊர் குடும்பம் அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த குடும்பத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது? விசுவாச குடும்பம். விசுவாச குடும்பம் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரதுக்கு, அந்த குடும்பத்துல பிறக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. யாரு மேல விசுவாசம் தேவை? அவ்வளவுதான் குடும்பம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் குடும்பம், தேவ பிள்ளை குடும்பம், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நீ பணக்காரனா இருக்கணும், ஏழையா இருக்கணும், அந்த கூட்டமா இருக்கணும், இந்த கூட்டமா இருக்கணும், இங்கிருந்து வரணும், அங்கிருந்து வரணும், அதெல்லாம் தேவை கிடையாது.
தெளிவா வசனம் நம்ம இடத்துல கொண்டு வருது. நம்ம அதிகம் குற்றம் சுமத்துகிறது, அதிகம் விரோதமாய் நம்ம எதை வச்சு பேசுறோம் அப்படின்னா, இருதயத்துல பார்க்கும் பொழுது பொறாமை. எதை வச்சு பொறாம? ஜாதியை வச்சு பொறாம, பணத்தை வச்சு பொறாம, ஊர்க்காரன்னு பொறாம, இல்ல அவங்க வசதியா வாழ்றாங்கன்னு பொறாம, பணத்தின் அடிப்படையில் இல்ல எனக்கு மேல அவங்க வந்துடக்கூடாது. இது எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, அவனை ஒரு அந்நியனாக பார்க்கும்போது தான் என்ன பண்ணுது வருது. அவனை வேறொருவனாக பார்க்கும்போது தான் என்ன பண்ணுது வர ஆரம்பிக்குது. குடும்பமா பார்க்கணும். அல்லேலூயா. குடும்பம் அது. இன்னைக்கு ஒருவேளை உலக சபையை விட்டு வெளியில போகும்போது உலக மனுஷனை பார்த்து நம்ம அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுடைய தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்ன அவனை ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அறியாத வேளையில் அவன் திடீர்னு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு வந்து நிற்பான். அப்ப அவன் கண்ணீர் விடுவான். இன்னைக்கு அந்த அம்மா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, என்னை வந்து தப்பா பேசிட்டாங்க, என் ஜாதியை பேசிட்டாங்க, என் குடும்பத்தை வச்சு பேசிட்டாங்க, நான் ஏழைன்னு நினைச்சு பேசிட்டாங்க அப்படின்னு அவன் கண்ணீர் விட்டானா, அன்னைக்கு ஆண்டவர் வந்து என்கிட்ட பதில கேட்பார். எப்போ ஒருத்தன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுவான் அப்படிங்கிறத நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. தேவ சித்தம். அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாரையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இவங்க விசுவாச குடும்பத்துக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நாள் இவங்க வருவாங்க. தேவ பிள்ளையா இவங்க ஒரு நாள் வருவாங்க. அப்படிங்கிற ஒரு குடும்ப மனப்பாங்கோடு சபைக்குள்ளேயும் சரி சபைக்கு வெளியும் சரி இன்னொருவரை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, மற்றவரை நேசிக்கிற மனப்பாங்க நமக்குள்ள என்ன பண்ணும் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அப்படி வர ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் நம்ம அப்படிதான் என்ன பண்ணும் பார்க்கணும். எல்லாரையும் எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாசிட்டிவ் எண்ணத்துல, ஒரு நல்ல எண்ணத்துல அவங்களோட பேசணும். அவங்க எப்படி வேணா பேசிட்டு போறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக இந்த பூமியிலே வந்தார், அவர்களுக்காக மரித்து இருக்கிறார், அவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் வாய்க்கு நான் பூட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனைகள் வருதுன்னா அதை கலட்டி தூக்கிடுறீங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த சிந்தனையை நான் வச்சுக்கிட்டே வாய்க்கு பூட்டு போட்டுக்கிறேன், வாய்க்கு பூட்டு போட்டுக்கிறேன், வாய்க்கு பூட்டு போட்டு வெடிச்சிடும் ஒரு நாள். சில பேர் நம்ம சொல்ற காரியம் அதுதான். மனசுல அப்படி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், பேச மாட்டோம், நான் பார்க்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஏன் ஏங்க பாச ஏங்க ஐயா ஏங்க இல்லை நான் அது நான் பண்ண மாட்டேன். ஓ மனதில் அப்படிப்பட்ட வன்மத்தை வச்சிடும் போது அதை கலடி தூக்கிடு. வாய்க்கு பூட்டு போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாம எல்லாருமே யாருடைய வயிற்றிலிருந்து வந்தோம்? காயின் வயிற்றிலிருந்து வந்தோம். முதல் ஜெனரேஷன் யாரு? ஆதாம் ஏவாள். எல்லாருமே அவங்க ஜெனரேஷன், அவங்க சந்ததி தான். இந்த உலகம் சொல்ற சந்ததி எல்லாம் தயவு செய்து அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீ அந்த சந்ததி, நீ அந்த ஊரு, நீ அந்த ஜாதி, அந்த மொழியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆதாம் ஏவாள் சந்ததி. ஆதாம் ஏவாள் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். ஆதாம் ஏவாள். அப்ப நாம எல்லாருமே யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அது மனதில் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக வச்சுக்கணும். முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர் பற்றி விரோதமா பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல பார்க்கிறோம், தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த நியாய பிரமாணத்தோடு முரண்படவும் கூடாது. அந்த நியாய பிரமாணத்தை வச்சு குற்றம் தீர்க்கவும் கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப சாஃப்டான ஒரு வார்த்தை. நியாய பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துற. நியாய பிரமாணம் வேத வசனம்னே வச்சுக்கோங்க. இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால இதை வச்சுட்டு இன்னொருவர் நாம என்ன பண்ணக்கூடாது, அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பாவி அப்படின்னு சொல்லி யார் நியாயம் தீர்க்க கூடாது? நம்ம நியாயம், சக மனிதனாகிய நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம பண்ற தவறே அதுதான். யாக்கோபு புத்தகத்தை இந்த நியாய பிரமாணத்தை குறித்து நிறைய பேசுறாரு. ஆனா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 12 நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இன்னொருவரை குற்றப்படுத்துவதோ இன்னொருவரை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு செயலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. திருடன் பைபிள்ல போட்டிருக்குது, அதை படிச்சுட்டு அவன் திருடன். விபச்சாரக்காரர்கள் பைபிள்ல போட்டிருக்குது, இதை வச்சுட்டு அந்த அம்மா விபச்சாரம்.
அந்த ஐயா விபச்சாரக்காரர், அந்த ஐயா ஏமாத்துக்காரன், அந்த ஐயா பொய்யன்னு சொல்லி இன்னொருவரை குற்றம் சுமத்துகிற காரியத்துக்கு கர்த்தர் தேவ வசனத்தை நம்மகிட்ட கொடுக்கல. அப்ப எதுக்கு இந்த வசனம் அப்படின்னா, நான் கீழ்ப்படிவதற்காக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேத வசனம் என்பது, நியாய பிரமாணம் என்பது, இதை வைத்து இன்னொருவரை நியாயம் தீர்க்க கர்த்தர் கொடுக்கல. என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்ள வேத வசனத்தை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நாம என்ன செய்யறோம்னா, இந்த வேத வசனத்துல நம்ம நியாயம் தீர்க்கிறது கிடையாது, இன்னொருவரை குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கிறோம். பைபிள்ல போட்டிருக்குது அந்த அம்மா செய்யறது தப்பு, பைபிள்ல போட்டிருக்குது அந்த அம்மா செய்யறது தப்பு, பைபிள்ல போட்டிருக்குது அந்த ஐயா செய்யறது தப்பு, பைபிள்ல போட்டிருக்குது நான் செய்யறது தப்புன்னு என்னைக்காவது நம்ம பேசுறோமா? அப்படி என்னைக்கு நம்மளை நாமே வேத வசனத்தை வச்சு ஆராய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் தேவனுடைய பிள்ளையாக நம்ம முழுமையா மாறுவோம். நம்ம யாரும் அடுத்தவனுக்கு நியாயம் தீர்க்க சொல்லி இங்க ஆண்டவர் யாரையாவது வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்படி யாரையுமே ஆண்டவர் வைக்கல. யாருக்காவது ஆண்டவர் அந்த மாதிரி எனக்கு கொடுக்கல. யாரையும் இங்கே ஒருத்தரை பார்த்து நீங்கள் கெட்டவன் நீங்கள் நல்லவன் அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே இங்கே நியாயம் தீர்க்க முடியாது. பைபிள் எனக்கு தெரியும், பைபிள் நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் நியாயம் தீர்க்க முடியாது. அப்படி யாருக்காவது இங்கே அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா? யாருக்கும் கிடையாது. யாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. என்னை நானே நான் என்ன பண்ணணும்? நியாயம் தீர்த்து கொள்ளணும் எனக்கு நானே. நீங்க என்னைக்கு உங்களை நீங்களே வேதவசனத்தை வைத்து நீங்க நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது இன்னொருவரை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்க குடும்பமா பார்ப்பீங்க. இன்னொருவரை உங்க குடும்பமா பார்க்கும் பொழுது உங்க சகோதரனாக உங்க சகோதரியாக நீங்க ஒருத்தரை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள இச்சையின் ஆவி வராது. உங்களுக்குள்ள அவங்க கிட்ட இருக்கிற பொருளை திருடணுங்கிற எண்ணம் வராது. உங்க வீட்டுல நீங்களே திருடணும்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? அல்லேலூயா. யோசிச்சது உண்டா? எங்கள் வீட்டில் எஸ்ன்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு குண்டா இருக்குது நான் திருடி வச்சுக்கிறேன்னு சொல்லி இந்த ரூம்லேருந்து திருடி அந்த ரூமில் வைக்க முடியுமா? அப்படிலாம் வைக்க முடியாது. அப்படி யாரும் எந்த ஊர்லேயும் என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க சொந்த ஊரில் திருடணும். அப்போ அடுத்த வீட்டில் திருடணும்னு என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டில் நல்லா இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, இல்லை அந்த பாத்திரம் நல்லா இருக்குது, இல்லை அந்த நகை நல்லா இருக்குது. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? இது என் வீடு, அது யார் வீடு? இன்னொருத்தர் வீடு. அப்ப அதுவும் என் வீடு தான் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க வீட்டில் திருட மாட்டாங்கல்ல. முதல் பாயிண்ட் அதான் சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. அப்ப எப்பயுமே நம்ம அதை தான் என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தரையும் குற்றம் சுமத்தும் பொழுது, ஒவ்வொருத்தரையும் காயப்படுத்தும் பொழுது, ஒவ்வொருவரையும் கவலைக்குண்டாக பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணணும், அந்த நியாய பிரமாணத்தை பயன்படுத்தணும். இந்த நியாய பிரமாணத்தை, இந்த தேவ வசனம் என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, எனக்கு என் வாழ்க்கையில என்ன அப்டேட்டை கொடுக்குது, நான் இன்னும் என்ன மனமாறுவதற்கு, இன்னும் தேவன் பக்கமாக சேருவதற்கு, எனக்குள்ள என்னை நியாயம் தீர்க்க எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டமும் வரையறையும் இது. இன்னைக்கு அப்படி பைபிளை யாருமே படிக்கிறதே கிடையாது. வேத வசனத்தை யாரும் அப்படி தியானிக்கிறதே கிடையாது. சத்தியத்தை யாரும் அப்படி கேட்கறதே கிடையாது. ஒரு மேய்ப்பன் வந்து சொல்லும் பொழுதோ, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதோ தான் தவறை உணர்ந்து கொள்ளுகிற மனநிலைமை கொஞ்சம் கூட கிடையாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து ஒரு காரியத்தை குறித்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, வேதவசனம் இப்படி போட்டிருக்குது, தயவு செய்து இந்த காரியத்தை இப்படி பண்ணாதீங்க, இதை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் உட்காந்து பேசினாலும் சரி 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 சரின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் என்ன வேண்டான்னு சொன்னோமோ அதை அழகாக போய் தெளிவாக பண்ணிட்டு வராங்க. எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அது தெளிவாக. நாளைக்கு ஒரு 2 மாதம் 3 வருஷம் 1 வருஷம் கழித்து அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் முன்னாடி எச்சரிச்சார்ல, தேவ வசனம் முன்னாடி எச்சரிப்பாக வந்துச்சு இல்லை. ஓய்வு நாளை அனுசரி, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், வேலையை பிடிங்கிடுவார். வேலை இல்லாமல் ஒரு 2 வருஷம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் வீட்டில். அப்போ மறுபடியும் வந்து தேவ சபையில் உட்காந்து வேலை கொடுங்க ஆண்டவர், வேலை கொடுங்க ஆண்டவர் இழுத்தடிப்பார், தரமாட்டார் உடனே. ஒரு காரியத்தை குறித்தான எச்சரிப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்தியம் வருதுன்னா முதல்ல நம்ம திருந்தணும். தயவு செய்து நம்ம திருந்தாம, வேத வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழாம இன்னொருவரை திருத்துவதற்கு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. ஹல்லேலூயா.
என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் மருமகன், என் குடும்பம், இதுக்குள்ளேயே மனமாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, செயல்கள்ல சரியில்லை, பேச்சுல சரியில்லை, முதல்ல அதுக்கு போராடுங்க. அங்க என்னென்ன மாற்றம் பண்ணுமோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீடு, அடுத்த ஊர், அடுத்த மாநிலம், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்மளே திருந்தலையே. அதனாலதான் சுவிசேஷம் போக மாட்டேங்குது. அதனாலதான் இன்னொரு ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சாலும் முதல்ல உன் குடும்பத்தை போய் திருத்திட்டு வா, முதல்ல நீ ஒழுங்காரு, முதல்ல நீ அதை பாரு, உன் பிள்ளைகளை ஒழுங்கா வைன்னு குற்றம் சுமத்தி நம்மளை திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா வேத வசனத்தை வச்சு முதல்ல நாமே நம்ம நியாயம் இருக்கிறதே இல்லை. நம்ம போய் இன்னொருத்தர் ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்றோம்னா முதல்ல நம்ம செய்யக்கூடாது. நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும், நம்ம பாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம கீழ்ப்படியுள்ளவர்களாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் எதெல்லாம் குறையும் போது அதெல்லாம் களைஞ்சு எடுங்க, அந்த களைகளை எல்லாம் எடுங்க. ஒரு காரியத்தை ஒருத்தட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் எச்சரிக்கிறார். சில குடும்பங்களுக்கு போய் நான் கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் பண்ணும்போது சில விஷயங்கள் தோன்றும். அவங்க குடும்பத்தில் போய் நான் சொல்லுவேன், இந்த விஷயத்தை தயவு செய்து செய்யாதீங்க, இந்த காரியத்தை இது விட்டுருங்க, இந்த காரியத்தை திரும்ப கூப்பிடுங்க. அவங்க அதை கேட்கறதே கிடையாது. இல்லை எனக்கு புரியல, நான் சில நேரம் யோசிப்பது, நான் பேசுகிற மொழி வேறையா இருக்கா, இல்லை அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குதா, இல்லை நான் வாய் மட்டும்தான் அசைச்சிட்டு வரேனா, நான் என்ன வேண்டான்னு சொல்கிறேனோ அதையே தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது எங்கேயோ போய் முட்டை போகுது. கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு, இது எங்கே பெரிய பிரச்சனை கொண்டாந்து இடி விழு போகுது, தலையில் தாங்க முடியாத அளவுக்கான ஒரு இடி. எனக்கு அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தெரியுதே கர்த்தர் என்று சொல்றாரு, கர்த்தர் இந்த வசனத்தை வெளிப்படுத்துறாரு. நான் அன்னைக்கு அப்படி அவர்கள் வந்து நிற்கும் போது அன்னைக்கு ஆண்டவர் பாஸ்டர் இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, சொல்ல தான் முடியும். கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இங்கே நில்லுன்னு சொல்ல முடியாது, கையை பிடிச்சிட்டு இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு என்னாலையும் சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சுயம் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு சுய தேர்ந்தெடுத்தல் உண்டு. அதுக்கு மேலே நான் இப்படி தான் யோசிக்கிறேன். பட் நான் பார்ப்பேனே அதை எனக்கு தெரிஞ்சு நடக்கும்போது நான் அதை ஏன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ, இன்னும் ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கலாமோ, அப்படிதான் எனக்கு யோசிக்க வரும். அவர்கள் செய்கிற காரியம் வேத வசனத்திற்கு புறம்பானது, சத்தியத்திற்கு புறம்பானது, தேவனுக்கு புறம்பானது அப்படிங்கிறத விளக்கமா சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. ஆனா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், ஊருக்காக ஜெபிக்கிறேன், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தயவு செய்து நம்ம குடும்பத்தை மாற்றுவோம். முதல்ல நம்மளை நம்ம நியாயம் தீர்ப்போம். நம்ம குடும்பத்தை நியாயம் தீர்ப்போம். என்ன தவறு, அதுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி அவர்களை நெறிப்படுத்தணும், எப்படி அவர்களை வளர்க்கணும், எப்படி நம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்தணும், நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், கணவரை என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், முதல் நியாயம் தீருங்க. அடுத்தவனை நியாயம் தீர்க்காதீங்க, முதல்ல நீங்க நியாயம் தீர்க்க. நான் என்ன பண்ணணும், கர்த்தர் சொன்னதுக்கு நான் எப்படி கீழ்ப்படியணும், அதை தயவு செய்து என்ன பண்ணுங்க. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:29 வசனம். எபேசியர் 4:29. இல்ல எபேசியர் 4:29. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஏற்கனவே நம்ம தியானிச்ச பகுதி தான் எபேசியர். அதில் ஒரு 4 காரியத்தை சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். அடுத்தவர்களை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா தவறான வார்த்தை அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இன்னொருவர்களை குற்றம் சுமத்துகிறது ஒரு கெட்ட வார்த்தை, இன்னொரு விதத்துல குறை சொல்றது ஒரு கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. அப்பதான் புரியுதான்னு பாக்குறோம். ஏன்னா குறை சொல்றதுல டாக்டரேட் வாங்கினவங்க. ஹல்லேலூயா. ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா என்கிட்ட நான் என்னைக்குமே யாரையும் குறை சொல்லவே மாட்டேன். உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை, சாப்பாடு சூடா இல்லை, குழம்பு சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்குது அப்படி. அவங்கள கேட்பேன், பாஸ்டர் இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு கேட்டால் நான் சொல்லவே மாட்டேன் சாப்பாடு விஷயத்துல. ஏன்னா நம்ம அங்கிருந்தான் பழகணும். அப்போ எப்படி பாஸ்டர் அவங்க திரும்பவாங்கன்னா அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். போட்ட உடனே சாப்பாடு எடுத்து 2 வாயை வச்சோன்னு சரியில்லை, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா 1.5 மணி நேரம் வெங்காயம் உளிச்சு, பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு என்ன பண்ணியிருக்கலாம், குறைச்சிக்கலாம், கொஞ்சம் காரம் அது தான். அப்படிங்களா, சரி சார். நானும் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா அவங்க நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அப்புறம் அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அவங்களே டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, இல்லை காரம் அதிகம் இல்லை, இல்லை உப்பு அதிகம் இல்லை, இல்லை இது அதிகம் இல்லை, இல்லை அது அதிகம்னா அவங்களே வந்துடுவோம். சட்டில் வந்த உடனே பொத வார்த்தை தான்,
இங்க ஆரம்பிக்கிறது எல்லாம் இங்க ஆரம்பிக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டில் அப்படி. அவங்க ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னு சொன்னா, இந்த வண்டி கருப்பு கலர் ஏன் போய் எடுத்தீங்க, மஞ்சள் கலர் எடுத்துருக்கலாம் இல்லை. உனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், அவங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்கும். ஓ மஞ்சள் கலர் அவங்க எதுக்கு எடுக்கணும்? ஒரு ட்ரெஸ்ஸு சேலை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இது என்ன அதில் என்னென்னமோ பச்சை சொல்லுவாங்க. வானம் பச்சை ஏன் எடுத்து, கிளி பச்சை எடுத்துருக்கலாம்ல. உனக்கு கிளி பிடிச்சா நீ வச்சுக்கோ, அவங்களுக்கு காக்கா பிடிக்குது, காக்கா பச்சை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கேட்டா கொடுத்தா நல்லா இருக்கு சாரி, ஓ இந்த டிசைன் நல்லா இருக்கு, இது வித்தியாசமான டிசைன், இது இந்த மாதிரி, இது அந்த, அது வேற. எடுத்த உடனே குறை. இன்னொருத்தர் சில பேர் சொன்னா இவ்வளோ விலையா, இந்த விலையா, அந்த விலையா, இப்படியா, அதெல்லாம் தேவையே இல்லை. தேவையில்லாத குற்றம் சுமத்த, ஹார்ம்ஃபுல் கிரிட்டிசிசம் உடைக்கணும். ரெண்டாவது, நம்ம பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான. ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பக்தி விருத்தி, அப்படியே அந்த 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 ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அப்படியே பேசும்போது அவங்களுக்குள்ள என்ன பண்ணும், இறங்கணும். எங்க பாஸ்டர் இறங்குது, பேசுனாவே சண்டை. அப்ப நமக்குள்ள பிசாசு இருக்கிறான், அதை எழுத்தாளர் நின்று பேசும்போது அவங்களுக்குள்ளேயும் பிசாசு எல்லாம் மேட்ச் ஆகிக்குது. பேசுனா பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வார்த்தை பேசும்போது அப்படி ஒரு பிளஸ்ஃபுல்லா என்ன பண்ணும் பேசணும். மூணாவது, எந்த வார்த்தை தேவை, நல்லா பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை நல்லா கவனி, உண்டானால். வார்த்தை தேவையான்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இப்ப பேசுற வார்த்தை தேவையா? சாம்பார் ஊத்துனா சாம்பாருக்கு உண்டான காரியத்தை சொல்லணும், சாம்பாரை விட்டுட்டு ரசத்துக்கு உண்டான டேஸ்ட்டை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே தேவையான வார்த்தை பேசுறோமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவங்க ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு, இதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணீங்க, பணம் எங்க வாங்குனீங்க, அது எவ்வளோ வட்டிக்கு வாங்குனீங்க, அது அப்படி எப்படி வாங்குனீங்க, இந்த பொருளை இப்படி பண்ண போறீங்க, இந்த அவங்க கொண்டு வந்தது இப்படி ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன், இதை பாருங்க, நல்லா இருக்கு, ஃபோன் நல்லா இருக்கு, உங்களுக்கு தேவைதான், பரவாயில்ல வச்சு. இதுதான் ஏதுவான வார்த்தை. தேவையில்லாத வார்த்தை என்ன, எங்க வாங்கின, எதுக்கு வாங்கின, எவ்வளோ வட்டிக்கு வாங்கின, இதை எப்படி வாங்கின, உங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சிட்டு வந்தாரா, இல்லை எங்கேயாவது தெருவில் கடந்துதா, காசு கீசு எடுத்துட்டு வந்தியா, நகை எங்கேயாவது கடந்ததை எடுத்து வித்துட்டு வந்தேன், இதெல்லாம் தேவையில்லை. ஏதுவான வார்த்தை என்னமோ அது பேசும். கடைசி, அதை கேட்கிறவர்களுக்கு என்ன பண்ணும், பிரயோஜனம் உள்ளதான் என்ன பண்ணும் இருக்கும், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணும். இதெல்லாம் இந்த எபேசியர்ல. இப்ப மறுபடியும் நம்ம இங்க வருவோம், யாக்கோபுக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாரு, அடுத்தது 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரை அவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுகிறதுக்கு நீ யார். அப்படி இந்த வசனத்துல நம்ம இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை அவர் எப்படி புரிய வைக்கிறார், யாக்கோபு எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுக்கு ஒப்புக்கொடு, நீ தேவனாக முயற்சி பண்ணார். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? நீ தேவனுக்கு ஒப்புக்கொடு, நீ தேவன் ஆகிறதுக்கு என்ன பண்ணாத, முயற்சிக்காத. நீ கடவுள் ஆகிறதுக்கு என்ன பண்ணாத, முயற்சிக்காத. கர்த்தர் அதான் சொல்றாரு, நீ யார் நியாயம் தீர்க்க, நியாயம் தீர்ப்பது கர்த்தருடையதுன்னா, நீ நான் நியாயம் தீர்க்கிறேன்னா நான் கர்த்தர் நினைச்சுக்கிறேன். எனக்குள்ள வேத வசனத்தை கர்த்தர் அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தை அவர் நியாயம் தீர்த்துக்குவார், எது சரி எது தப்பு அவர் நியாயம் தீர்த்து கொள்ளுவார். தேவனுடைய இடத்தை நீங்களும் நானும் தயவு செய்து இன்னொருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது. நம்ம கடவுள் நினைச்சு கூடாது. அவங்க தவறு பண்றாங்க, அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை போய் நியாயம் தீர்த்துட்டு, நீ இது செய்யறது தப்பு, இது இப்படி, அது அப்படி. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் தவறு பண்ணா பெற்றோர்கள் கண்டிப்பது வேறு, கணவன் தவறு பண்ணா மனைவி கண்டிப்பது வேறு, மனைவி தவறு பண்ணும்போது கணவன் கண்டிப்பது வேறு, தாய் தகப்பன் தவறு, இது குடும்ப உறவுகளுக்குள்ள ஒருத்தர் தவறு பண்ணும்போது அட்ரஸ் பண்றது வேறு. நான் சொல்றது, குடும்ப உறவை தாண்டி வெளியில ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன போகுது, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா தேவன் யார் என்பதை சொல்லு போதும். நீ பண்றது சரியில்லை, நீ அப்படி பண்ற, நீ அங்க போற, நீ இங்க வர, நீ இந்த மாதிரி ஆடை உடுத்துற, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, நீ இந்த மாதிரி இருக்கிற, நீ சுவிசேஷத்தை அறிவி,
முடிஞ்சா அவங்களோட நல்லா பேசி தேவ நாமத்தை அறிவி. தேவ நாமம் அவர்களுக்குள்ள போச்சுன்னா அவர்கள் அதை வைத்து அவங்கள நியாயம் தீர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுறது தப்புன்னு உணருவாங்க, அவங்க அவங்களுடைய செயல்கள் தப்புன்னு உணருவாங்க, அவர்கள் மனம் திரும்பவர்களாக என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா பேசுறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு இயேசு, அழகா சொல்றாரு. நம்ம இன்னொருவனை குற்றவாளின்னு தீர்த்தாவே நான் குற்றவாளி ஆயிட்டேன். அல்லேலூயா. அதான அர்த்தம். நான் இன்னொருவன் தவறு பண்றான்னு அவனை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சனாவே நான் என்ன பண்ணிட்டேன், குற்றவாளின்னு அர்த்தம். ஏன்னா ஏன் குற்றத்தை நான் மறந்து இன்னொருவனை என்ன பண்றேன், உன் வீட்டில் அடுப்பில் கேஸில் வச்ச குக்கர் என்ன பண்ணுது, தீஞ்சிட்டு கிடக்குது. அது பார்க்காம பக்கத்து வீட்டில் ஏதோ புகைச்சல் வருது, பக்கத்து வீட்டில் ஏதோ சாம்பார் தீயுது, பக்கத்து வீட்டில் ஏதோ குக்கர் வெடிக்குது. இதெல்லாம் தேவையா? ஹல்லேலூயா. உன் கண்ணு முன்னாடி உன் வீட்டு குக்கர் விசில் ஆஃப் பண்ணுங்க, கேஸ் ஆஃப் பண்ணுங்க, அது தீயுது. அது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதான். தான் பிள்ளையே பார்க்கறது இல்லை, தான் குடும்பத்தை பார்க்கறது இல்லை. அடுத்த வீதியில் 3வது வீதியில் ஒரு அம்மா அங்கே போச்சு, அது பிரச்சனை. அந்த அம்மா இங்கே வந்துச்சு, இது பிரச்சனை. அவங்க குடும்பத்தில் இப்படி போனாங்க, அது பிரச்சனை. இப்படி வந்தாங்க, அது பிரச்சனை. இதுக்கு 4 பேர் உடனே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி, ஒரு குழு ஃபார்ம் பண்ணி ஒரு லோன் வாங்கிடுறாங்க. இப்படி தான் தொடங்குது இந்த குழு லோன்லாம். இப்படி தான் தொடங்குது. இப்படி நான் பார்த்தேன். அந்த அம்மா இப்படி, இந்த அம்மா இப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்படியே பேசிட்டு உன் ஆதாரம் கொண்டா, என் ஆதாரம் கொண்டாங்கிறாங்க. 2 நாள் பார்த்தா பேங்க்ல பணம் வந்துருச்சுங்கிறாங்க. 5 பேர் ஃபார்ம் ஆயிடுறாங்க டீம். இப்போ எதுக்கு இது? அப்போ என் வீட்டில் என்ன பிரச்சனை அதை நான் பார்க்கணும். என் பிள்ளைய நான் என் பிள்ளை எங்கே போகுது, என் பிள்ளை யாருக்கிட்ட பேசுது, என் கணவர் எப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் என்ன குறைய வச்சுருக்கேன், என் வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனை, இது என்ன, இதை பார்க்கணும். அடுத்தவனை குற்றவாளி நான் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. 5ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. மத்தேயு 7 மத்தேயு 7:5 வாசிங்க. மாயக்காரனே, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. ஹல்லேலூயா. இது ரொம்ப வருஷமா இந்த வசனம் படிக்கிறோம். இந்த வசனம்லாம் ஆரம்பிச்சு விட்டா படபடபடன்னு சொல்லிடுவோம் இங்க இருக்கிற எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ மனப்பாடமான வசனம். உத்திரம்னா என்ன சொல்லுங்க? என்னது? இல்லை இல்லை, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். உத்திரம், உதிரம், அது உதிரம் ரத்தம், வாரிசு. அடுத்து கண்ணுக்குள்ள எதுக்கு யார் வாரிசு வச்சிருக்கிறா? அன்பால வச்சிருக்கிறீங்க. சரி விடுங்க, அவங்க கரெக்டாக தான் சொன்னீங்க. என்னுடைய பேரம்பேத்தியை நான் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு. வேற ஒருத்தர் மேலே கை காட்டினாங்க, பட் அவங்க சொன்னாங்களா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே உத்திரம். அந்த காலத்தில் இந்த ஓடு போடும்போதெல்லாம் நடுவில் பெரிய ஒரு இது போடுவாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, பிடிச்சிட்டாங்க, விட்டம். ரைட்டு. விட்டங்கிறது நம்ம டிரான்ஸ்லேஷனில் உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, விட்டம். அந்த விட்டம் எவ்வளோ பெருசு இருக்கும்? பெரியதாக இருக்கும், நல்லா பல்ஜியாக, அதாவது நல்ல பெருசாக உருண்டையாக பெருசாக என்ன பண்ணும் இருக்கும். உன் கண்ணில் அவ்வளோ பெருசாக நீ வச்சுட்டு அடுத்தவன் கண்ணில், அதுங்க உன் சகோதரன் போட்டார். உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற 20 அடி 25 அடி 10 அடி ஒரு 100 கிலோ வெயிட் உள்ள உத்திரமான காரியத்தை உன் கண்ணில் வச்சுட்டு இருக்க. அது எடுத்து போடணுங்கிற எண்ணம் இல்லை, அதை அடையாளப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. அதை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இம்டுகாண்டி என்ன பண்ணுது, ஒரு செலாக்கு சைஸில் ஒன்று கிடக்கு. ஐயோ அது பார், அது இப்படி இருக்கு பார், அது இப்படி இருக்கு பார். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம குடும்பத்தை நம்ம என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. இதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாக நம்ம தோற்று போற காரணமே. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. என்ன போட்டிருக்காரு? அது சொல்ல, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகள் மிதித்து திருப்பி கொண்டு உங்களை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் சாப்பிட்டு, நம்ம வீட்டில் ட்ரெஸ் பண்ணி, நம்ம வீட்டில் குளிச்சு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அடுத்தவனுக்கு போய் 2 மணி நேரம் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு வந்தா அந்த அம்மா என்ன சொல்லும், நம்ம இந்த பக்கம் போனோன்னா இவங்களுக்கு என்ன வேலை, என் வீட்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, என் பிள்ளை என்ன பண்ண, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, அது ராஜா மாதிரி இருக்கும், அது ராணி மாதிரி இருக்கும், எங்க வேணா போகும், எங்க வேணா வரும், இவங்களுக்கு என்ன போகுது?
அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டரையும் இப்படி சொல்லிடுறாங்க. வேத வசனத்தை வச்சு நம்ம சொல்லணும், பாஸ்டருக்கு என்ன, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, பாஸ்டருக்கு என்ன கவலை, பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை, பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நானும் இதை இப்படி தான் யோசிக்கணும். பட் ரொம்ப ஆக்வர்டான ஒரு கடினமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? 2 மிருகத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன மிருகம் சொல்லியிருக்கிறாரு? அட்வைஸ் பண்ணுறோன்னா யாருக்கு முதல் அட்வைஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் உட்காந்து தொண்டை தண்ணி போக என்ன பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஆண்டவர் சொல்ல, உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆனால் அட்வைஸ் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, வீடு வீடாக போய் என்ன பண்ணாதீங்க, காலனி ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காதீங்க. அது தேவையில்லாத வேலை. அடுத்தவர்களை அந்த மாதிரி நியாயம் தீர்க்கிறவள முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். உங்களுடைய ஞானத்தை என்ன பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை எப்படி ஞானமா மற்றவங்களுக்கு பயன்படணுமோ அப்படி என்ன பண்ணுங்க, பயன்படுங்க. எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு? என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை நாள் பண்ணாரு? 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு போதிச்சார்ல. அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பேசினாரு? 3 நாள் தொடர்ந்து பேசின ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 23:9. அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணாராம்? யாரு வினவினது? ஏரோது ராஜா. அதாவது சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பல காரியங்களை குறித்து அவன்கிட்ட கேட்கிறாராம். அவர் என்ன சொன்னாராம்? ஊனு கூட சொல்ல, மறுமொழி கூட என்ன பண்ணல, சொல்ல. அல்லேலூயா. இதே போல மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே அவரை குற்றம் சுமத்த அந்த கவுன்சில் முன்னாடி, அந்த குரூப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த அவர் அவ்வளோ குற்றம் சுமத்துறாங்க. வீட்டில் கூட வாசி பாருங்க, 26, 61 63 வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அவர் அழகா இயேசு கிறிஸ்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாரு, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது. மலை பிரசங்கத்தில் உட்காந்து 3 நாள் சாப்பிட கூட ஒருத்தனை விடாம உட்காந்து பேசுற ஒரு ஆளு இங்க ஏரோது கேட்கிறான், மறுமொழி சொல்லல. அந்த குற்றம் சுமத்துக்கிற கவுன்சில் கேட்கிறாங்க, அந்த குரூப் கேட்குது, அவங்க கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசல. ஏன் பேசலனா அவருக்கு தெரியும், என்னுடைய வார்த்தைகளை நான் நாய்களுக்கு முன்பாகவும் பன்றிகளுக்கு முன்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதிரி இருந்து பாருங்க, உங்களுக்கு உண்டான கௌரவம், உங்களுக்கு உண்டான மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். பேச வேண்டிய காரியத்தை மாத்திரம் பேசுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் தப்பு சொல்லவே இல்லை. இயேசுவை பற்றி அறிவிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை தயவு செய்து பேசாதீங்க. அது எங்கேயோ பிரச்சனைகளை என்ன பண்ணும், கொண்டு போய் விடுகிறதாக என்ன பண்ணும் இருக்கும். அதே சமயத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுறாரு. அது இல்லை, அந்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் கூட வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல எப்படி நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா டிசான் பண்ணணும். டிசான் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, எதை நியாயம் தீர்க்கணும் எதை நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னா உபதேசத்தை குறித்து, தேவ சத்தியத்தை நியாயம் தீர்க்கிற வரத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. ஹல்லேலூயா. இன்னொரு வீட்டை போய் நியாயம் தீர்க்க கூடாது. ஆனால் தேவ உபதேசம் சத்தியம் வருது பாத்தீங்களா, அது சரியா பேசுறாங்களா, அது தப்பா பேசுறாங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய உபதேசங்கள்லாம் குழப்பி விட்டுறாங்க. பரிசுத்தத்தை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. ஒரு ஆள் சென்னையில் நான் பார்க்குறேன், சினிமா அப்படியே சினிமா பாடல்களை பாடி, சினிமா பிரசங்கங்களை பேசி, சினிமா வார்த்தைகளை பேசி, பேதுரு பேசினதை பேசுவான்னு பார்த்தா ஏதோ ஒரு சினிமா ஆக்டர், தமிழ் சினிமா ஆக்டர், பெரிய ஆக்டர் பேசினதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை உட்காந்து பல பேர் ஆமேன் போடுறாங்க, இதை உட்காந்து பார்த்து பிரைஸ் லார்டு போடுறாங்க. இதை பார்த்து இன்னைக்கு உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இச்சையான பாடல்களை சபையில பலிபீடத்துல, அதை பலிபீடத்தில் நின்று இச்சையான பாடல்களை பாடுறாங்க. ஈவன் உலக சினிமா பாடல்களை கேட்குறவங்க கூட அந்த மாதிரி பாடல்கள் பாடும் பொழுதோ டிவியில் வரும்போதோ பிள்ளைகளை பார்க்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாடலை ஸ்டேஜில் பாடுறாங்க. அதுக்கு கீழே 100 பேர் 200 பேர் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ நல்லா கவனிங்க, அவன் பரிசுத்தமாகறதுக்கு வரல, அவன் வேறு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறான், வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை சினிமா தேட்டருக்கு போனால் ஒரு 300 ரூபா 400 ரூபா செலவாகும், குடும்பத்தோடு போனால் 1000 ரூபா செலவாகும். இங்கே வந்தோம்னா 10 ரூபா காணிக்க கொடுத்துட்டா போதும். சினிமா பாட்டு கேட்டுக்கலாம், சினிமா வார்த்தை கேட்டுக்கலாம், ஜோக்கு கேட்டுக்கலாம், ஜாலியாக இருந்துட்டு போகலான்ட்டு வராங்களா சர்ச்சுக்குன்னு தெரியல. ஏசி சர்ச்சு
அவங்களுக்கு தான் பணம்லாம் வருது பாவம். பிசாசு தானே அதிகம் விதைப்பான். நம்மள மாதிரி போராடிட்டு இருக்கிறவங்க ஒரு செங்கலை நவுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, திருச்செங்கோடு பட்டணத்தில் வித்தியாசமாக ஆரம்பிக்கிறோன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு டான்ஸை போட்டு ஒரு இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட்டம் அலம்போதும். சர்ச்சில் இல்லை வாரம் ஒரு சாப்பாடை போடும் அப்படின்னா கூட்டம் அலம்போதும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் உங்களை இங்கே கூப்பிட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு இங்கே நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. மூட்டை மூட்டையாக நீங்களும் வீட்டில் அரிசி வச்சுருக்கிறீங்க. ஒருவேளை சாப்பாடு போட்டால் தான் வருவேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. அது முடியாதவர்கள் ஏழைகளுக்கு நேராக அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை சினிமா பாட்டு பாடி சினிமா ஜோக் சொல்லி சரிக்குன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கு? டிவி இருக்குது, உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டுக்கலாம். உபதேசங்களை என்ன பண்ணணும்? டிசர்ன் பண்ணுற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரிகேஷன், அந்த கூட்டம் தேவ ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமா ஆரம்பிப்பார். ஆனா அவருடைய அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவ்வளோ பாவத்தை அட்ரஸ் பண்ணுவார். பாவம் இல்லாம அவர் சும்மா வெறுமனையா பேசல. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்குறோம் பாவத்திற்கு உண்டான அந்த டெம்டேஷன், அந்த சோதனையை குறித்து பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் பார்க்குறோம். அவங்க காங்கிரிகேஷன்ல அவங்களுடைய கூட்டத்தில் பணக்காரனுக்கு ஒரு மதிப்பு, ஏழைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அதே போல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குறோம் இருக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு 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 பந்தம், அதை பார்க்குறோம். இப்போ 4ஆம் அதிகாரம் பார்க்குறோம் குற்றப்படுத்துகிற ஒரு ஒரு எண்ணம். அடுத்து 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அடுத்தவர்களை ஏமாற்றுகிற ஒரு ஒரு கும்பல். இதெல்லாம் எங்க இருக்கு? சபையில் இருக்கு. உலகத்தை பத்தி பேசல யாக்கோபு. நான் திரும்ப திரும்ப அதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சபை என்கிறது என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப பரிசுத்தமான இடம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சபை நம்மை பரிசுத்தமாக்குகிற இடம். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பைபிள் காலேஜ் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோஸ்ட் ஹோலி, பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதர்களும் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, நான் பார்க்காத செக்குலர் காலேஜில் பார்க்காத பாவங்கள் எல்லாம் அங்கே போய் பார்த்தேன். கவனிக்க முடியாத காரியம். பட் அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அங்கே எல்லா இடமும் அப்படி நிரம்பி இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? ஹல்லேலூயா. நம்ம அதுதான் பாஸ்டர், அதுதான் பிரச்சனை. சினிமாவுக்கு போகிறேன், அசிங்கமான சீன்கள் வரும்போது கண்ணை மூடிக்கிறேன். தவறான சீன்கள் வரும்போது நான் கண்ணை மூடிக்கிறேன். அப்போ நான் பரிசுத்தவான் தானே? அப்படி அட்ரஸ் பண்ணக்கூடாது. வேண்டான ஒரு காரியம் என்னது? வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இந்த வசனங்கள் எல்லாம் கரெக்டாக வருது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஒருவரை குறித்து விரோதமாய் ஒரு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்மை நாமே எவால்வேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவால்வேட் அப்படின்னு சொன்னா மதிப்பிட்டு பார்க்கணும். கடைசி பாயிண்ட் அதுதான். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா நீ யோக்கியமா? ஹல்லேலூயா. நீ குற்றமற்றவனா? உன்னை எவால்வேட் பண்ணியா? நீயே உன்னை மதிப்பிட்டையா? நீயே நீ செஞ்சியா? நான் 10 ரூபாயை திருடி வச்சுட்டு நீ திருடாத திருடாத திருடாதன்னா ஏய் நீ திருடுனி இல்லை, நீ 10 ரூபா எடுத்து இல்லை, நான் 10 ரூபா எடுக்கிறேன். இன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்க அடிச்சுப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எதுக்கு அதை எடுக்கிறேன்னா நீ எடுத்தில்லடா அன்னைக்கு, நீ எடுத்தில்ல அன்னைக்கு, அப்படி பேசுவோம்ல. அதுதான் இங்கே யாக்கோபு பேசுறாரு. நீ யாரையா குற்றம் சுமத்துறது? நீ நல்லவனா? முதல்ல நீ பரிசுத்தமானா? நீ உன்னை எவாலுவேட் பண்ணியா? நீ உன்னை மதிப்பிட்டு கொண்டையா? ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறோம். எக்ஸாஜரேட் அப்படின்னா உங்களை ரொம்ப உயர்த்திக்கிறீங்க. ஒரு 2-3 காரியம் செஞ்சுட்டு நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுத்துட்டேன், 15 வருஷம் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கேன், என் பேரை மாற்றி வச்சுட்டேன். அப்போ உங்களை அப்படியே எக்ஸாஜரேட் அப்படின்னு சொன்னா அப்படியே மேன்மையாக மேலே தூக்கிட்டு போயிடுறீங்க. அப்போ மற்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கேவலமாக பார்க்கறது, மற்றவங்களை அப்படியே குற்றப்படுத்துகிற பார்வையோடு என்ன பண்ணுவது? பார்ப்பது. 4 வசனத்தை படிச்சுட்டு அப்படியே தனக்கு தான் உபதேசம் தெரியும்னு இன்னொருத்தர் எல்லாம் அப்படி இது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்புன்னு சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. தப்பான காரியத்தை தப்பா பேசுறதுல, அதை அடையாளம் காண்றதுல தப்பு கிடையாது. ஆனா எல்லாருக்கிட்டையும் எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு பெருமையோடு பேசுற ஒரு கூட்டம் உண்டு. பைபிள்லயே அது போட்டிருக்கோம், அவன் சொல்லுவான் அது எப்படி, அது அது அப்படி கிடையாது, அது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களை பெருமையோடு என்ன பண்ணுவோம். பட் அவங்கள்ட்ட கேட்டா, நான் ஒருத்தர் இப்படிதான் என்கிட்ட டிபேட் பண்ணாரு, இந்த விஷயம் இப்படி போட்டிருக்குது, இந்த விஷயம் இப்படி போட்டிருக்குது, இந்த விஷயம் இப்படி போட்டிருக்குது, இந்த விஷயம் இப்படி போட்டிருக்கணும், நீங்க ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அது நான் அப்படி பண்ணிட்டேங்க, அது நான் அப்படி செஞ்சுட்டேங்க, இவங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இவங்க இந்த மாதிரி ஆடை உடுத்தக்கூடாது, இவங்க இந்த மாதிரி. உங்க மனைவி ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க?
ஒரு வசனத்தை எடுத்துட்டு மயிரை பின்னுகிறது இதெல்லாம் பாவங்க அப்படின்னு. உங்கள் மனைவி நான் சொன்னால் கேட்க மாட்டேன் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ற, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னங்க பண்ணுறது? ஹல்லேலூயா. முதல்ல நம்மளை எவாலுவேட் பண்ணணும். அந்த விஷயத்தில் ரொம்ப குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாங்க. லூக்கா 18ஆம் வசனத்துல பாருங்க, பரிசேயர்கள் இந்த வரி வசூலிப்பவர்கள்லாம் அடுத்தவங்களை குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களை தானே என்ன பண்ணல, எவாலுவேட் பண்ணல, தங்களை தானே பரிசோதித்துக் கொள்ளல. நல்ல வார்த்தை தான், பரிசோதிக்கணும். எப்படி எப்படி எப்படிங்க ஐயா பரிசோதிக்கிறது அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். சபைக்கு ஒழுங்கா போகணும். அதுதான் பரிசோதனைங்கிறது. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 ஒரு ஆவிக்குரியவர்களை வச்சிருக்கிறேன். அவங்களுடைய பிரசங்களை நான் கேட்பேன், அவங்களோட நான் பேசுவேன். அப்போ அவங்ககிட்ட ஒரு காரியத்தை குறிச்சான ஒரு குழப்பம் வரும்போது அவங்ககிட்ட நான் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அவங்ககிட்ட நான் கேட்பேன் இது சரியா தப்பான்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காணிக்கை பாட்டு முடிஞ்சோன்னே ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணுவேன், சில காரியங்கள் நான் பண்ணுவேன். கண்ணை திறந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைப்பேன், இப்படி ஏதோ பண்ணுவேன் நான். அதாவது யாரும் அப்போ கிடையாது சர்ச்சில். அப்போ நானே காணிக்கை போய் எடுத்து வைக்கணும், அந்த தண்ணியை எடுத்து வைக்கணும், இதெல்லாமே என்ன பண்ணுவேன். ஏதோ நான் கண்ணை திறந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒருத்தங்க பார்த்துட்டு, அவங்க என்னுடைய ஆவிக்குரிய தயாராக இருக்காங்க, அவங்க பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு, எதுக்கு நீ அப்படி பண்ண அப்படின்னு, நீ யார் கேட்கறதுக்கு நான் சொல்லல. அட ஆமாம், தப்பு இல்லை. அது அன்னையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது அது நான் செய்ய வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட. ஏன் அப்படின்னா அவங்க பார்த்து சொல்றாங்கன்னா என்ன பரிசோதிக்க ஆரம்பிச்சு. ஆமா, தப்பு இல்லை, ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து வேற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தப்பு இல்லை. அது தேவனை அவமானப்படுத்துறதா இல்லையா? இது நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி சொன்னாங்க, நான் அதை உடனே புரிஞ்சுட்டு அன்னிலிருந்து நான் தவறு செய்யறதில்லை, அந்த காரியத்தை நான் செய்யறதில்லை. பெருமை பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் கிடையாது. என்னை சேர்த்து நானும் சில காரியங்கள் என்னை அறியாமல் தவறு செய்யும் போது இன்னொரு சொல்லும் போது புரிந்து கொள்ளுகிறேன். இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, தேவ பிரசன்னம் சபைக்கு அதுக்கு தான் வாங்க, சத்தியத்தை பிள்ளைகளை தயவு செய்துக்கு தான் சபைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. சபைக்கு பிள்ளைங்க போகலைன்னா தயவு செய்து வாழ்க்கை குப்பையா போயிடும். அவங்க தவறை எங்க உணர்வாங்க? ஸ்கூல்லையும் சரிங்கிறாங்க, காலேஜ்லயும் சரிங்கிறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் ஒரு காரியத்தை சரிங்கிறாங்க, படிக்கிற இடத்துலயும் ஒரு காரியத்தை சரிங்கிறாங்க, உலகத்திலயும் ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த பிள்ளை தப்புன்னு எங்க உணரும்னா சபை தான் சொல்லணும் தப்பு இது. ஹல்லேலூயா. உண்மை சிம்பிளான ஒரு விஷயம். காதல்னு நீங்க எடுத்துட்டு எங்க போனீங்கனாலும் அது தவறலைன்னு தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எங்கே போனீங்கனாலும், ஸ்கூலில் போனாலும் காலேஜில் போனாலும் எங்காலும் இப்போ வேண்டாம் பின்னாடி பண்ணிக்கோம்பாங்க. ஸ்கூலில் காலேஜில் சரியான ஆளை பார்த்து நீ பண்ணிக்கோங்க, வேலை செய்கிற இடத்துல செட் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. உலகத்துக்குள்ளே போகும்போது அதில் என்ன தவறு இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிற விஷயம் தப்புமா தம்பி, அந்த காதல்ங்கிற விஷயம் தப்புப்பா, அது தேவனுக்கு புறம்பானது. கர்த்தர் நியமித்திருக்கிற பெண்ணை தான் நம்ம திருமணம் பண்ணணும், கர்த்தர் நியமித்திருக்கிற ஆணை திருமணம் பண்ணணும். ஒரு காதல் அப்படின்னு சொன்னால் பார்வையால் வருகிறது. இந்த பெண் எனக்கு சரி, இந்த பையன் எனக்கு சரி, நீ பார்வையால் பார்க்குற. கர்த்தர் படைப்பின் மூலியமா காட்டுறாரு. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது உனக்குன்னு ஒன்று படைச்சிருக்கேன், இதுதான் செட் ஆகும், மேட்ச் ஆகும்னு ஆண்டவர் காட்டுறாரு. நீ பார்வையில் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ பார்த்து இது அழகா இருக்கு, இது படிச்சிருக்கு, இதுகிட்ட பின்னாடி பணம் இருக்கு அப்படின்ட்டு போனேன்னா அது வேற மாதிரி வழி போயிடும். பட் இது எங்க அட்ரஸ் பண்றது? இந்த புத்தியை எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, வேத வசனத்தை வச்சு சபையில தான் சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைகளை சபைக்கு கூட்டிட்டு வரணும். சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை சபையில ஒழுக்கமா வரும்பொழுதுதான் அதுக்கு உணர்ந்து கொள்ளும் இது தப்பு அப்படின்னு சொல்லி. வாலிப பிள்ளைகள் உண்டாங்க, இன்னைக்கு இருக்காங்க தெய்வ பக்தியோட. ஆனால் சபைக்கு போகாமல் இருக்கிறது, சபைக்கு கொஞ்ச நாளாக போகாமல் இருக்கிறது, இது அப்படியே பேக் அடிச்சிடும். அப்புறம் பெற்றவங்க ஐயோ அம்மா என் பிள்ளை இப்படி போயிடுச்சு, என் பையன் இப்படி போயிட்டான், என் பிள்ளை இப்படி போயிடுச்சு, நெஞ்சு அடிச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ₹1 கூட திரும்பி வராது. ₹1 திரும்பி வராதுன்னா பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். தேவ பிரசன்னம் முக்கியம். எங்கெங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கு, காலையில் தேவ பிரசன்னம், ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம், சபை தேவ பிரசன்னம், வேதவசனம் வாசிக்கிற தேவ பிரசன்னம், தேவனுடைய பாடலை கேட்பது தேவ பிரசன்னம். ரொம்ப நாளாக சினிமா பார்க்காதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கே நிறைய பேர் நம்ம சினிமா பார்க்குறோம், ஆனால் எனக்கு விசுவாசம் இருக்கிறது அதில் 2-3 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. மீன்ஸ் அதிலிருந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு வாரமும் தங்களை குற்ற உணர்ச்சியாக உணர்ற விட எல்லாத்தையுமே விட்டுட்டேன், இதை ஒன்றை மட்டும் ஏன் என்னால் விட முடியல, விட்டுருவேன் பாஸ்டர், இதையும் விட்டுறேன். அப்போ அந்த உந்துதல் எது கொடுக்குது? சபை கொடுக்குது. தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? தேவ பிரசன்னம். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 6:5. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன்,
ஹல்லேலூயா. எசாயா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை தான். தேவ பிரசன்னத்துல தான் யாருன்னு அவர் உணர்ந்துக்கிறார். நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் பாவமான ஒரு மனுஷன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் வாழ்ற ஒரு மனுஷன், சேனைகளின் ராஜாவுடைய கண்கள் என்னை கண்டதே அப்படின்னு சொன்னா தேவ பிரசன்னத்தில் அவர் உணர்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில பேசுவதற்கு அனுமதிங்க. போதகர் ஒரு காரியத்தை, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாவீதை நம்ம பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில சாமுவேல் உள்ள வந்து அவரை அபிஷேகம் பண்ணி என்ன பண்றாரு, ராஜாவா என்ன பண்றாரு, மாத்துறாரு. அப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜாவா அவரோட அரியணையில ஏத்துனது எல்லாமே சாமுவேல்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் பத்சேபாலோட பாவம் பண்ணிடுறாரு. அப்ப அவர் ராஜாவா அரியணையில வீற்றிருக்கிறார். இப்ப யாருக்கும் எதிராக நின்று நீங்க பத்சேபாலோட செய்தது பாவம் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துக்கிற அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் தான் ராஜா. ஆனா ஒருத்தன் வந்து குற்றம் சுமத்துறோன்னா கீழ்ப்படிஞ்சு போய் உட்காந்து உபவாசம் இருந்தான். யாரு அது? நாத்தான் யாரு? தீர்க்கதரிசி. தாவீது அந்த குற்றத்தை எப்ப உணர்றான்? பத்சேபாலை பார்க்கும்போது தெரியல, அவளோட தவறா இருக்கும்போது தெரியல, அவருடைய கணவனை கொலை செய்யும் போது தெரியல, பத்சேபாலோட வயிற்றுல குழந்தை உருவாகும் போது தெரியல. ஆனா நாத்தான் வந்து டேய் நீ பாவம் பண்ணிட்டடா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி போய் 7 நாட்கள் என்ன பண்றான்? படுத்து கிடக்குறான், உபவாசம் இருந்து கிடக்குறான். இங்க சொல்றாங்க குழந்தை செத்து போச்சுப்பா, பத்சேபால் வயிற்றுல பிறந்த குழந்தைன்னு. ஓ ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரு, நான் பாவம் பண்ணிட்டேன்னு உணர்றான். இந்த வேத வசனத்துல நம்ம இதை பார்க்க முடியுது. அப்போஸ்தலனாகிய இங்க பவுல பார்க்கிறோம். தீமோத்தேயுடைய வாழ்க்கையில அவருக்கு அட்வைஸ் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய பாவத்தை அடையாளப்படுத்துகிற, குற்றத்தை அடையாளப்படுத்துகிற ஒருத்தரை வச்சிருக்கிறீங்களா? நீங்க அப்படி வச்சிருக்கிறவர்கிட்ட கீழ்ப்படுறீங்களா? பாஸ்டர் யாரை வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணணும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் மேய்ப்பன்கிற ஒரு ஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அடியனை வச்சிருக்கிறார். உங்க வீட்டுக்கு வந்து உங்க மேல தனிப்பட்ட பொறாமையோ தனிப்பட்ட பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் எதையுமே சொல்றது கிடையாது. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா உங்க மேல பொறாமப்பட்டு உங்க மேல வந்து இது வச்சு உங்களுக்கு எனக்கு போட்டி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணல, இந்த காரியத்தை செய்யாதீங்க. உலக மனுஷன் அப்படி சொல்லலாம். ஆனா தேவ பிள்ளையாகிய நான் வந்து ஒருபோது அப்படி இல்லை. ஒரு காரியத்தை வேண்டாங்கிறன்னா இந்த வசனம் வேண்டான்னு சொல்லு. அல்லேலூயா. வசனம் நீங்க சொல்லிட்டீங்க வேலையை விட சொல்லி, நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க சம்பாதிக்க கூடாது, பசியும் பட்டினியுமா இருக்கணும்னு வேலையை விடுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல பைபிள் சொல்லுது. ஓய்வு நாளை அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நான் அதை தானே சொல்றேன். உங்க பேச்சை கேட்டு எங்க முதலாளிகிட்ட போய் சொன்னேன், அவர் நீ வேலை இல்லை வெளியே போ அப்படின்ட்டார். நான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படி. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உடனே அப்பா அந்த பிரதருக்கு வேலையை விட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த சகோதரிக்கு அப்படி இல்லை. சபைக்கு வரணும், சபை முக்கியம், தெய்வ சத்தியம் முக்கியம். முதல்ல அடுத்தவரை குற்றப்படுத்துவதற்கு முன்னாடி நாமே நியாயம் தீர்த்துக்கொள்ளணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.